இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு பாலிசி மட்டும் கிடையாது. உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பு வலைனே சொல்லலாம். இந்த ஒரு கேள்விய மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, சேமிக்கிறீங்க, முதலீடு பண்றீங்க, எல்லாமே உங்க குடும்பத்துக்காக தானே. ஆனா ஒருவேளை அந்த எதிர்காலத்தை பார்க்க நீங்க இல்லன்னா, நீங்க போட்ட திட்டங்களோட நிலைமை என்னவாகும்? சரி, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து ஒரு சின்ன தொகைய பிரீமியமா கட்டுவீங்க. அந்த பாலிசி காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுப்பாங்க. அவ்வளோதான். இங்கதான் நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு முதலீடு கிடையாது. இதுல இருந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. இது முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு மட்டும்தான், உங்க குடும்பத்துக்கான நிதி பாதுகாப்பு. இந்த ஓமைய பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம வீட்ல ஒரு தீயணைப்பான் வாங்கி வைக்கிறோம் இல்லையா? அதுல இருந்து நமக்கு எந்த லாபமும் வராது, அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா தேவைன்னு ஒரு நிலைமை வந்தா அது நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தும். டேர்ம் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான். சரி, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் மத்த பாலிசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா கிடைக்கிற இழப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இதுல சேமிப்பு, முதலீடுன்னு எதுவும் கிடையாது. இது பியூர் ப்ரொடெக்ஷன். ஆனா மத்த பாலிசிகள்ல உங்க பிரீமியம் பாதுகாப்புக்கும் முதலீட்டுக்கும் பிடிக்கப்படுறதால பிரீமியம் அதிகமா இருக்கும், சில சமயம் ரிஸ்க்கும் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதுல எதெல்லாம் கவர் ஆகும்னு. உங்களுக்கு தெரியுமா? டேர்ம் இன்சூரன்ஸ்ல கிட்டத்தட்ட எல்லா விதமான மரணங்களும் கவர் ஆகும். அதாவது நோய், வயோதிகம் மாதிரி இயற்கை மரணங்கள், ஆக்சிடென்ட், ஏன் பாலிசி எடுத்து ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிற தற்கொலை மரணங்கள் கூட இதுல கவர் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலிசி எடுக்கும்போது நீங்க எல்லா உண்மைகளையும் சொல்லிருக்கணும். அதே சமயம் எதுக்கெல்லாம் பணம் கிடைக்காதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களையோ இல்ல புகைப்பிடிக்கிற பழக்கம் மாதிரியான விஷயங்களையோ நீங்க மறைச்சிருந்தா கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபடும் போதோ, ஸ்கை டைவிங் மாதிரி ஆபத்தான விஷயங்களை சொல்லாம செய்யும் போதோ கிளைம் கிடைக்காது. நேர்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு பெரிய கேள்வி, நான் எல்லாம் சரியா பண்ணிட்டேன், ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லித்தா என்ன பண்றது? இது நியாயமான பயம் தானே? உண்மை என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிசினஸே அவங்களோட நற்பெயரை நம்பிதான் இருக்கு. உண்மையான கிளைம்ஸ்க்கு சரியா பணம் கொடுத்தாதான் மக்கள் அவங்கள நம்பி பாலிசி எடுப்பாங்க. அதனால பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்பவுமே சரியான கிளைம்ஸ்க்கு பணத்தை கொடுத்துடுவாங்க. சும்மா சொல்லல, அதுக்கு ஆதாரமும் இருக்கு. இங்க பாருங்க, HDFC லைஃபோட ஒரு ரிப்போர்ட் படி அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.68%. அதாவது வர்ற 100 கிளைம்ல 99க்கும் மேல அவங்க பணத்தை கொடுத்துடுறாங்க. இதுவே போதும் நம்ம சந்தேகத்தை தீர்க்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாதுகாப்பு மட்டும் இல்ல, வரி சலுகைகளும் இருக்கு. நீங்க கட்டுற பிரீமியம்க்கு செக்ஷன் 80C கீழ வரி விலக்கு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க நாமினிக்கு கிடைக்கிற அந்த இழப்பீட்டுத் தொகை இருக்கே, அதுக்கு செக்ஷன் 1010D படி ₹1 கூட வரி கிடையாது. 1 கோடி ரூபாய் கிடைச்சா முழுசா 1 கோடி ரூபாயும் அவங்களுக்கு தான். சரி, பாலிசிய எவ்ளோ வருஷத்துக்கு எடுக்கிறது? இது உங்க வயசை பொறுத்தது. நீங்க 20கள்ல இருந்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு பாலிசி எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா பிரீமியம் ரொம்ப குறைவா லாக் ஆயிடும். 30கள்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்டு கடன் மாதிரி பெரிய கடமைகள் முடிகிற வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி பாருங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இல்ல உங்க குழந்தைங்க செட்டில் ஆகுற வரைக்கும் பாலிசி எடுத்துக்கிறது நல்லது. இந்த பாலிசி யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா, இந்தியால வசிக்கிறவங்க, இந்த கூட்டு குடும்பங்கள், ஏன் வெளிநாட்டுல வேலை பார்க்குற NRIs கூட இந்த பாலிசியை எடுக்க முடியும். சோ இது நிறைய பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு திட்டம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது வெறும் ஒரு பாலிசி டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு வாக்குறுதி. நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. நான் இல்லனாலும் உங்களோட கனவுகளும் தேவைகளும் தடைப்படாதுன்னு நீங்க கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க?